ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் ஒருவேளை இன்றைக்கி ஏசப்பா எனக்கு என்ன வார்த்தை சொல்வார் என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, உன் கிரியைகளுக்கு உன் செயல்களுக்கு நான் பலனளிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். நீங்கள் செய்கிற செயல்களுக்கான ஒரு பலனும் ஒரு பாராட்டும் இன்றைக்கு ஒருவேளை கிடைக்காததினால் இந்த காலை வேளையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்கள் செய்கிற வேலைக்கான கூலியை பெறாததினால் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கீங்களா? உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிற வார்த்தை எரேமியா 31:16 நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். நீ அழாதபடி என்ன செய்? உன் கண்ணீரை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். சத்தத்தை அடக்கி கண்களை காத்துக்கொள். ஆமேன். ஒருவேளை உங்கள் கிரியைகளுக்கான பலன் இல்லாததினால நீங்கள் இன்றைக்கு கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையா? உங்கள் கிரியைகள் உலகத்திற்கான கிரியைகளாக இருக்கும் என்றால் அதற்கான பலன் ஒரு நாள் நமக்கு கிடைக்க போகிறதே இல்லை. அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் நாம் கிரியைகள் கர்த்தருக்கடுத்த காரியங்களில் நாம் கிரியை செய்வோம் என்றால், நம் கிரியைகள் தேவனுடைய காரியங்களுக்காக நாம் கிரியைகள் செய்வோம் என்றால், பிரயாசப்படுவோம் என்றால் அதற்கான பலனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டாயம் கொடுப்பார். நீங்கள் எபிரேயர் 11:6 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கையின் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கிற தேவன் நாம் அவரை தேடும்போது அதற்கான பலனை கர்த்தர் அளிப்பார். ஆமீன். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் அளிப்பார். நாம் கிரியைகள் இன்றைக்கு உலகத்திற்காக பணம் சேர்ப்பதற்காக பொருள் சேர்ப்பதற்காக இல்லாதபடி, உலக காரியத்திற்கான கிரியை செய்யாதபடி, மற்றவங்க பாராட்டணும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகருடைய எஃபோர்ட்டை தான் மற்றவர்களுடைய பாராட்டுக்காக நாம் கிரியை செய்வோம் என்றால், பிரயாசப்படுவோம் என்றால் அதிலே ஒரு பலனும் பெற முடியாது. ஆனால் நாம் கிரியை கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் நாம் கிரியை செய்வோம் என்றால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் கட்டாயம் பலன் அளிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன பலனை அவர் அளிப்பார்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். இன்றைக்கு நன்மை தேடி தேடி இன்றைக்கு அநேக கிரியைகளை செய்கிறீர்கள். உலக மனிதர்களை சந்தோஷப்படுத்தும்படி, கூட இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்தும்படி நீங்கள் கிரியை செய்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை தேடும்படி இன்றைக்கு உங்கள் கிரியைகளை நீங்கள் சீர்படுத்துவீங்கன்னா, உங்கள் செயல்களை கர்த்தரை தேடுவதற்கு, அவருடைய சமூகத்தில் முழங்கால் பிடித்து ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, சபைக்கு செல்ல, இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் கிரியை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் அதற்கான பலனை கட்டாயம் அளிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதான். இன்னும் அவரை தேடுகிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதத்தை வேதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அவரை தேடுகிற காரியத்திலும் அவருக்கு நேரத்தை செலவழிப்புற காரியத்திலும் சாக்கு போக்கு சொல்லாதபடி, சபை கூடி வருவதை விட்டுவிடாதபடி நாம் பிரயாசப்பட்டு வாரம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமே மாறும். அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கூட கொடுப்பார். ஆகவே இந்த வேளையிலும் அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய ஒவ்வொருடைய கிரியைகளுக்கும் பலன் உண்டா. வெளிப்படுத்தினல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நம்முடைய கிரியைகளின்படி தான் நமக்கு பலன் வரும். நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாதபடி உலக காரியங்கள், இந்த சினிமா பார்க்குறது, இந்த மாதிரியான டிவியில் நேரத்தை செலவழிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டு சாக்கு போக்கு சொல்லுவோம் என்றால் அதற்கான பலன் வரும். அதே நேரமே இல்லைனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கிரியை செய்யும் போது அதற்கான பலனும் வரும். அப்போ இன்றைக்கு நல்ல பலனை பெற்றுக்கொள்வதும் நம்முடைய கையில் தான் இருக்குது. ஆகவே இந்த வேளையில் வார்த்தையின்படி, அப்பா நீர் இந்த நாளில் என் கையின் கிரியைக்கு தக்க பலனை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. என் கிரியைகள் உலகத்திற்காக ஓடாதபடி, என் கிரியைகள் எல்லாம் உலகத்தை சார்ந்து ஓடாதபடி, உலக மக்களை சந்தோஷப்படுத்தும்படி ஓடாதபடி, உம்மை சந்தோஷப்படுத்துகிற கிரியைகளாய் இந்த நாளிலிருந்து மாற எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா, அவர் உங்களை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைபடாது என்ற வார்த்தையின்படி அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் அவர்
கட்டாயம் தருவார். ஆமீன். அது என்னால் சொல்ல முடியும். நீங்கள் கட்டாயம் கர்த்தரை தேடுவதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அவர் உங்களை எல்லா விஷயத்திலும் உயர்த்துவராகவே. நம் கண்களை முடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீ சொன்ன நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவே, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருதுன்னு சொன்னீங்களே இயேசப்பா. எங்களுடைய கிரியைகள் உம்மை துக்கப்படுத்துகிற கிரியைகளாய், உம்மை வேதனைப்படுத்துகிற கிரியைகளாய் இல்லாதபடி எங்களுடைய கிரியைகள் உம்மை சந்தோஷப்படுத்துகிற கிரியைகளாய் இந்த நாள் மாறட்டும் தகப்பனே. இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா இதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற, இனிமே என் கிரியை உண்மை சந்தோஷப்படுத்தும்படி இருக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மை குறைவில்லாத வாழ்க்கையை கட்டளையிடுங்க இயேசப்பா. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த வார்த்தையினால் உண்டான எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.